ஹலோ மக்களை, இன்னைக்கு தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் இருக்கக்கூடிய எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ்ல ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் அப்படிங்கிறது இயங்கி கொண்டு வருகிறது. ஆனால் இன்னைக்கு தமிழக மக்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா ஏழை எளிய மாணவர்கள் பணக்கார முதல்ல இருந்து எல்லாரும் ஏன் பிரைவேட் காலேஜ் நோக்கி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க சேஃப்டி முதற்கொண்டு உணவு முறையில இருந்து அந்த மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அங்கே பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில மட்டும்தான் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அங்க சேர்த்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தனியார் நிர்வாகம் லேக்ஸ் கணக்கில் வாங்குறான். ஒரு சாப்பாட்டுக்கு 3000 ரூபாய் வாங்குறான், ஒரு வருஷத்துக்கு 50,000, 1 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறான். இப்படி ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் இங்க 1 லட்சம் வாங்கி அந்த பணத்தை வைத்து நீங்க ஒரு முறையா ஒரு தண்ணீரை சுத்திகரிக்காம இப்படி நீங்க ஒரு தண்ணி அந்த கழிவு நீர் கலக்கிற அளவுக்கு ஒரு உதாசீனமா இருந்திருக்கீங்க. அப்படிங்கிற பொழுது அந்த லெத்தர்ஜிக் மூவ்மெண்ட்ல இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஃபுட் பாய்சன் போய் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சரிங்களா, இதுல 9 மாணவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தனியார் நிர்வாகம் தன்னுடைய மெத்தன போக்கு காரணமாக இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிருக்கு பாதிப்பாயிருக்கு. அன்னைக்கு அன்பில் மகேஸ்வரியா இருக்கட்டும், அந்த திமுக அன்னைக்கு கரூர் அந்த சம்பவத்தில் அன்னைக்கு உடனே விரைந்து போன அந்த அமைச்சர்கள் இன்னைக்கு எக்ஸல் காலேஜ் குரூப்புக்கு எங்க போனாங்க? அன்னைக்கு கரூர் மக்கள் பாதிப்புக்குள்ளாகிற போது எல்லா தரப்பினரும், எல்லா ஊடகங்களும், எல்லா சன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான போஸ்ட் நிமிஷத்துக்கு ஒரு நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எக்ஸல் குரூப் ஆஃப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 9 மாணவர்கள் உயிரிழப்பு இன்னைக்கு எத்தனை இது மறைக்கப்பட்டிருக்கும் நம்மளுக்கு தெரியல. இந்த தனியார் நிர்வாகம் இந்த ஒரு இதை உதாரணமா எடுத்துக்கொண்டு எல்லா காலேஜ்லயும் ஆய்வு நடத்தணும். எல்லா மாணவர்கள் உயிரில் விளையாட வேணாம். சரிங்களா, அவங்க படிப்புக்காக தன்னுடைய காசை செலவு பண்றாங்க, லேக்ஸ் கணக்கில் பே பண்றாங்க. நீங்க வாங்கக்கூடிய பணத்துக்கு உண்டான சாப்பாடையும் அந்த ஒரு சுத்தத்தையும் நீங்க தராத போது அந்த மாணவர்கள் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு? அந்த பெற்றோர்களுக்கு யாருங்க பொறுப்பு சொல்லுங்க? அவங்க கட்டின காசுக்கு நீங்க ஏன் சுத்தத்தை கொடுக்கல? அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டு இன்னைக்கு அவங்க உயிர் 400 பேர் உயிருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க 5 நாள் லீவ் விட்டாலும் போன உயிர் வரப்போறது கிடையாது, போக போறவர் தடுக்க போறது கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தனியார் கல்லூரி நிர்வாகம் அப்படிங்கிறது பணத்தை மட்டுமே எதிர்கொண்டு நடத்திட்டு இருக்கு. அந்த பணத்தை வாங்கியாச்சா ஃபைன் அமௌண்ட் போடுற எத்தனை காசு கொள்ளையடிக்கிறா, அந்த உயிர் போயிடுச்சுங்க, திருப்பி வரப்போகுதா? இனிமேலாவது இதுக்கு எல்லாமே காரணம் கவர்மெண்ட். நீங்க அரசு கலை கல்லூரிகள் எப்படிங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களோ அப்பதான் இந்த பிரைவேட் நிர்வாகத்தை நோக்கி போறது தடுத்து நிறுத்தப்படும்.